சமூக காடுகளை அழித்திடும் நோக்கில் செயல்படும் கல்குவாரிகளால் பொட்டல் காடாக மாறி வரும் விளைநிலங்கள், சூறையாடப்படும் கனிம வளங்களால் சீரழியும் அடித்தட்டு மக்கள், பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் போது வயல்வெளிகளில் சிதறி விழும் கற்களால் விவசாயிகள் உள்ளிட்ட கால்நடைகள் பாதிப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகள் படும் வேதனைகளை எடுத்துரைக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி சிறுதாமூர் ஊராட்சியில் பட்டா, அருங்குன்றம், சிறுதாமூர் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் சுமார் 3000த்திற்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. விவசாயிகள் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு அதன் மூலமும் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் சிறுதாமூர், பட்டா, அருங்குன்றம் ஆகிய கிராமங்களில் தனியார் கல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இங்கு வெடி வைத்து எடுக்கப்படும் பாறைகளை அருகில் உள்ள கிரஷர்களில் உடைத்து எம்சான் ஜல்லிகளாக மாற்றப்படுகிறது. பின் கனரக லாரிகள் வாயிலாக செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பட்டா கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கல் குவாரி ஒன்று பூமியில் வெடி வைத்து பாறைகளை உடைத்து எடுத்து வருகிறது. பாறைகளை வெடிவைத்து உடைக்கும் போது அங்கிருந்து சிதறும் கற்கள் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் விழுகின்றது. அப்போது அருகில் உள்ள நிலங்களில் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ள கால்நடைகள் மீது கற்கள் விழுந்து பலத்த காயம் ஏற்படுகிறது. சில நேரங்களில் விவசாய நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள் மீதும் கற்கள் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். எனவே குவாரிகளில் வெடிவைத்து பாறைகளை உடைக்கும் போது அருகில் உள்ள நிலங்களில் கற்கள் சிதறாதபடிக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுதாமூர் பட்டா கிராமம் நாங்கள் விவசாயிங்க. எங்கள் இடத்துல வந்து இந்த ஆர்எஸ் மைன்ஸ்ன்ற குவாரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து வேட்டை அடித்து மொத்தம் கயனியில் வந்து கல்லாக இருக்குதுங்க. விவசாயம் பண்ண முடியல, ஆடு மாடு மேய்க்க முடியல. நாங்கள் வாழ்வாதாரமே இழந்து ரொம்ப அழிஞ்சு போய் குடிசேராகி போயிருக்குங்க. இதை வந்து காப்பாற்றுறதுக்கு எங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எது இருந்தாலும் எந்த இது பண்ணியும் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இழந்து போயிருக்கு. நாங்கள் எப்படி தான் வாழறதுனே தெரில. இங்கே பாருங்கள், கல் கட்டி மொத்தம் இங்கே விழுந்து போயிருக்குங்க. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது, நாங்கள் எப்படி வாழறது? இது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிட்டு இது அது மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக எங்கள் ஊர் காடு புறம்போக்கு நிலம், மாடு மேயிற மொத்தமே இந்த ஆர்எஸ் மைன்ஸ் நிறுவனம் வந்து மொத்தத்தையும் ரோடு மடிச்சு நாஸ்தி பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் உங்களை கூட இட்டு போய் காமிச்சேன் நான். நீங்கள் பாருங்கள், அங்கே வந்து பாருங்கள், அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். நாங்கள் எப்படி தான் வாழறது? இந்த ஊரில் எப்படி வாழறது? நாங்கள் எப்படி எங்கள் இல்லை நாங்கள் ஊரை காலி பண்ணி போயிடுறோம். எப்படி நாங்கள் வாழறது? இது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு உடனே வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து நல்ல இது பண்ணி தரணுங்க. இல்லைனா அது மக்கள் போராட்டமே நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் விவசாயம் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கல்குவாரை வந்து ஆர்எஸ் மெயின்ஸ் வந்து இப்போ இந்த மாரி கல் விழுந்து போய் நான் விவசாயம் கூட பண்ணலாம், ஆடு மாடு மாடிக்கிருந்தேன். வேட்டு வச்சா கூட சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கு பயந்துக்கினே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே ஊரில் கொண்டு போய் ஆட்டை வச்சுக்கின்னு நாய் துண்டு இங்கே கொல்லும்போட இங்கே கெட்டு போச்சுங்க. நான் விவசாயம் கூட பண்ண முடியாது சார். அந்த அளவுக்கு ரொம்ப கெடுபடியாகி போச்சு. நீங்களே பாருங்கள், இந்த கொல்லியில் எவ்வளோ கல் விழுந்துக்குது என்னன்னு பாருங்கள் நீங்களே. அது மட்டும் இல்லை சார், காடு புறம்போக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே இவங்க பாதை அமைச்சு ரொம்பவும் ஊரையே வந்து காலி பண்ணிட்டாங்க சார். இது சேரும் இல்லை, புறம்போக்குன்றதே ஒரு சென்ட் எங்கேயுமே விட மாட்டேன்றாங்க. இல்லை, ஒரு சென்ட் கூட புறம்போக்கு. இவன் பட்டா லேண்டு வாங்குறான், புறம்போக்கில் சாணா வழி மடிச்சு மாறான். அந்த பக்கம் காடு புறம்போக்கு ஃபுல்லாக எடுத்து காவாகவா தாசில்தாரே வந்து இப்போ வந்து பிரச்சனை பண்ணாங்க சார். பிரச்சனை நாங்கள் பெடிஷன் கொடுத்து வந்து அந்த காவாகலாம் கூட நோண்டி போட்டு போயிடறாங்க சார். இப்போ இன்னும் அவர் மீண்டும் அதை வந்து மறுபடியும் சுற்றிட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறாங்களே கண்டி. நாங்கள் எங்களோட வாழ்க்கை இது பண்ணாலும் ஆமாம், அவர் தனி நபர் ஒருத்தர் பழகிறதுக்காக ஒரே கெட்டுறாரு வச்சுக்கலாம் அப்படிங்க.